ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய அம்மிக்கல் ஆட்டாங்கல் கலெக்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நம்ம மிக்ஸி கிரைண்டர்னால் எப்படி புது வேர்ஷனாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோமோ, அதே போல் எனக்கு புதுசு புதுசாக இந்த மாதிரி கல் வகையை வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா ஆட்டாங்கல். இந்த ஆட்டாங்கல்லை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்கிட்ட தான் வாங்கினேன். அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், தோசை மாவுனா ஆட்டுற மாதிரி. வடை மாவு, தோசை மாவுனை இதில் ஆட்டிக்கலாம். அடுத்தது அம்மிக்கல். இப்போ அம்மிக்கல் எல்லார் வீட்லேயுமே இருக்குது. இது சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு. இது வாங்கி நான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இதோட மினியேச்சராக இந்த சைஸ் நான் வாங்கினேன். அதுவும் இப்போ தான் நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, புதுசு தான். இதோட சைஸ் 11. கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன். சூப்பராக இருக்குங்க. இந்த அம்மிக்கல்லை பார்த்தோன்னே க்யூட்டாக இருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுவும் பாருங்கள், இது ஒரு டிசைனு. ஆக்சுவலாக இது மருந்துனா அரைக்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நம்ம மருந்து எதுவும் அரைக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம், பூண்டுலாம் போட்டு ஒரு சட்னி அரைக்கணும்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து இது நார்மலாக இஞ்சி பூண்டுனா தட்டுறதுக்கு, அந்த டைமில் தட்டி நம்ம அப்படியே குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கல். ஆனால் இது நீல வாக்கில் இருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு கை விட்டு எடுக்க முடியாது. இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டி ஊர்லேயே வாங்கினேன். அங்கே அந்த சிலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நான் அங்கேயே நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இது கிரானைட் கல். இது என்னோடய பையனே சூஸ் பண்ணால், இது ரொம்ப அழகாக இருக்குமா, வாங்கிக்கோங்க, நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிரானைட் இடிக்கல்லும் நான் வாங்கிட்டேன். இதுவும் நான் கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா, நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த கல் ஒரு சந்தன கிண்ணம் மாதிரி இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா மாவு கல்லில் செஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக இது நல்லா இடிக்கும்போது இது உடஞ்சிரும் அப்படிங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க. ஏன்னா இது உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருந்தது, சரியாக அரைப்படலை. அதனால் நான் அந்த கடையிலே கொடுத்து நல்லா கொத்து போட சொன்னேன். ஸோ அவங்க கொத்து போட்டதுனால நமக்கு அது வெங்காயம்னா நம்ம இடிக்கும்போது, இஞ்சி பூண்டுனா இடிக்கும்போது ஈஸியாக நைஸாக பேஸ்ட்டாக வந்துடும். இப்போ நான் புது கல் வாங்கினது மட்டும் எப்படி நான் அதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நம்ம தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தேங்காய் நார் போட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். இப்படி தேய்க்கிறதுனால நல்ல டஸ்ட்டு, அதில் இருக்கிற டஸ்ட்டு நமக்கு ஈஸியாக வெளில வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை வச்சும் நல்லா தேய்க்கணும். ஏன்னா அரிசி நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் தானே. அதனால இந்த கல்லில் நம்ம தேய்க்கும் போது அதே போல் அந்த டஸ்ட்டும் நமக்கு வந்துடும். இதில் ஃபஸ்ட் டைம் இந்த அரிசி வச்சு நம்ம தேய்க்கும் போது அந்த அரிசியோட கலரே நமக்கு மாறி வந்துடும். ஒரு நல்ல ஒரு பிளாக்காக மாறிடும். அதனால் முதல் தடவை அரிசி போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதை நம்ம கீழே போட்டுட்டு மறுபடியும் அந்த அரிசியை எடுத்து நம்ம தேய்க்கணும். அப்படி தேய்க்கும்போது அதில் இருக்கிற அந்த டஸ்ட்டு நல்லா குறைஞ்சி அந்த அரிசியோட கலர் வெள்ளையாக வர அளவுக்கு அந்த கல் முழுசும் நம்ம தேய்க்கணும். புதுசாக வாங்கினா எந்த கல்லாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பழகும்போது உங்களுக்கு நம்ம எடுத்து அடுத்தது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மெத்தட் தான் நான் அந்த கிரானைட் கல்லுக்கும் சரி, அம்மிக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே மட்டும் தேய்க்காமல் சுற்றிலுமே நம்ம தேய்க்கும் போது தான் அது நம்ம கை வச்சு எடுக்கும்போது எல்லாம் அந்த டஸ்ட்டு இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு க்ளீனான ஒரு கல் கிடைக்கும். இந்த கல்லோட ஷேப்பு பார்த்திங்கன்னா ஒரு பேபி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதே மெத்தட் தாங்க நம்ம எல்லாத்தையுமே பழகணும். நம்ம அந்த அரிசி போட்டு நல்லா கழுவிட்டு லாஸ்ட்டாக நம்ம எப்படி ஒரு சட்னிக்கு நம்ம வெங்காயம் பூண்டுலாம் வச்சு அரைப்போம், அதே மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் இந்த வெங்காயம் பூண்டு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நல்லா போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது தூரம் போட்டுடணும். இப்போ இது நல்லா கழுவிடணும். இப்போ நம்மளோட அம்மிக்கல்லுனா ரெடி ஆயிடுச்சு.
கழுவி இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் அரைச்சிக்கலாங்க. ஏன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டு நல்லா கொத்துவாங்க பாருங்கள். ஸோ அந்த டஸ்ட் எல்லாம் இருக்கும் உள்பக்கம். அதெல்லாம் நம்ம இந்த மெத்தடில் தான் க்ளீன் பண்ணணும். இப்போ நம்மளோட அம்மிக்கல் இடிக்கல்னால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் எப்போவுமே அம்மிக்கல் வாங்கினேன்னா இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவேன். அதுவும் நான் வந்து அது ஒரு சாமியாக நினச்சி சாமியும் கும்பிடுவேன். மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு பூவெலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் இதில் வந்து நான் அரைப்பேன். இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள்ட்டேருந்து ஒரு அம்மிக்கல் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஃபைனலாக நம்மளோட அம்மிக்கல் இடிக்கல் சூப்பராக நல்லா லக்ஷ்மிகரமாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு சட்னி அரைச்சி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என்ன மாதிரி யாருக்கெல்லாம் அம்மிக்கல் ஆட்டாங்கல்னால் ரொம்ப பிடிக்குங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.